வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கடலூர், திருவள்ளூரில் தலா 1 மற்றும் தருமபுரியில் 8 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு. பொன்பரப்பியில் மறு வாக்குப்பதிவு குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என சத்யபிரதா சாஹூ தகவல். 2019 ஆண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வை நடத்துவதில் தொழில்நுட்ப இயக்குநரகம் உறுதி. கலந்தாய்வு தேதி, அட்டவணை விவரங்கள் மாலை வெளியிடப்படும் என அமைச்சர் KP அன்பழகன் பேட்டி. பொன்பரப்பி சம்பவத்தின் நடவடிக்கை கோரி 2வது நாளாக புதுக்கோட்டையில் தொடரும் போராட்டம். வாட்ஸ்ஆப்பில் அவதூறு பரப்பியவர்களை கைது செய்யும் வரை நடைபெறும் என பொதுமக்கள் திட்டவட்டம். மக்களின் உணர்வுகளை மத்திய பாஜக அரசு மதிப்பதில்லை என பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. நாட்டில் எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை, மக்களை பிளவுபடுத்தி வருவதாகவும் வயநாட்டில் பிரச்சாரம். வருமான வரி சோதனை பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை, சட்ட விதிகளின்படி நடைபெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். போபால் தொகுதியில் போட்டியிடும் பெண் சாமியாரை இழிவுபடுத்தி பேசி வரும் காங்கிரசுக்கு கடும் கண்டனம். கடலூர், திருவள்ளூரில் தலா 1 வாக்குச்சாவடி மற்றும் தருமபுரியில் 8 வாக்குச்சாவடி உட்பட தமிழகத்தில் 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வாய்ப்புள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக எழுந்த புகாரில் கடலூர், திருவள்ளூர் மற்றும் தருமபுரியில் உள்ள 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வாய்ப்புள்ளதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக தெரிவித்த அவர், பொன்பரப்பியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு குறித்து இன்று மாலை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். பொன்பரப்பியில் ஊருக்குள் நடைபெற்ற கலவரத்தால் வாக்குப்பதிவில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று கூறிய சத்யபிரதா சாஹூ, இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் பார்வையாளர் அறிக்கை டெல்லிக்கு அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் பொன்பரப்பியில் மறு வாக்குப்பதிவு நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பெண்கள் குறித்து வாட்ஸ்ஆப்பில் அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 2வது நாளாக போராட்டம் தொடர்வதால் அங்கு பதற்றம் நீடிக்கின்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரில் உள்ள சேவுக பெருமாள் கோவில் திடலில் திரண்ட பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இருப்பினும் போராட்டக்காரர்கள் சிங்கம்புணரி வட்டாட்சியர் அலுவலகம் சென்று முற்றுகையிட்டனர். அவர்கள் கொட்டாம்பட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் திண்டுக்கல், காரைக்குடி சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலைகளில் மரங்களை போட்டுச் சென்றதால் அவற்றை போலீசார் அப்புறப்படுத்தினர். இதேபோன்று எஸ்புதூர் ஒன்றியத்திலும் 2வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. எங்க மக்கள்ல 7.5 கோடி மக்கள்ல 3.5 கோடி மக்கள் சாதி இன்னைக்கு இந்த 3.5 கோடி மக்கள்கிட்டையும் கூட்டியாந்து இந்த சாதி கேட்டானே அந்த சாதியினுடைய அக்கா, தங்கச்சி, ஆத்தா, அக்கா, சின்னத்தா, பெரியத்தா அவை இனங்க அத்தனை வரையும் கூட்டியாந்து எங்க வளர்ப்பு சொல்லுங்க. எங்க வளர்ப்புக்கு இந்த எவனு வேற சாதிக்கிற எங்க ஊருக்கு ஓட்டு கேட்டு எந்த சாதிய ஊருக்கு வரக்கூடாது, வந்தானா விளக்க மாத்தாடி பிஞ்சு போயிரும். எங்க வீட்டுக்கு எவனு வரக்கூடாது ஓட்டு கேட்டு நாங்க அவங்க சாதியில ஒசர்வான்னு பார்த்து போவோம். நாங்க இந்நிலையில் பொன்னமராவதி மோதல் தொடர்பாக 1000 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு இன்று மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். 2019 ஆண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வு அட்டவணை குறித்து இன்று மாலை அறிவிப்பு வெளியிடப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வு அட்டவணை வெளியிடுவது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் உயர்கல்வி அமைச்சர் KP அன்பழகன் ஆலோசனை நடத்தினார். சென்னை கிரீன்வே சாலை உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா, தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் விவேகானந்தன் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.
இதுவரை பொறியியல் கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தி வந்த நிலையில் தற்போது தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் பொறியியல் கலந்தாய்வு தொடர்பான தேதி, அட்டவணை உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் மாலை முறையாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். மக்களின் உணர்வுகளை மத்திய பாஜக அரசு மதிப்பதில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலத்தில் 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வயநாட்டில் போட்டியிடும் ராகுல் காந்தி ஆதரித்து பிரியங்கா காந்தி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனேயே மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்து அதிகாரத்தில் மட்டும் நம்பிக்கை வைத்து வருவதாக சாடினார். பாஜகவின் ஆட்சியில் நாட்டில் எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை என்றும் நாட்டு மக்களை பாஜக பிளவுபடுத்தி வருவதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். தற்போதைய வயநாடு பழங்குடியின மக்களின் நிலைமை கலாச்சாரத்தை கண்டு மிகவும் வேதனை அடைவதாக கூறிய அவர், வங்கி கணக்கில் 15 லட்சம் போடுவேன் என பொய் வாக்குறுதி அளித்த பாஜக அரசு மத்தியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். சட்ட விதிகளின்படியே வருமான வரி சோதனை நடைபெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜாமீனில் வெளியே உள்ள சோனியாவும் ராகுல் காந்தியும் போபால் தொகுதியில் போட்டியிடும் பெண் சாமியார் பிரக்யா சிங்கை இழிவுபடுத்துவதா, தரைக்குறைவாக விமர்சிப்பதா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இதேபோல் பெண் சாமியாரை எதிர்க்கட்சிகள் இழிவுபடுத்துவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடி, இந்துக்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பவர்களுக்கு பதிலடி கொடுக்கவே பெண் சாமியாரை களமிறக்கி உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சில அரசியல் தலைவர்களுக்கு எதிராக நடைபெறும் வருமான வரி சோதனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை என்று தெரிவித்தார். இந்த சோதனைகள் அனைத்தும் சட்ட விதிகளின்படியே நடைபெறுவதாகவும் பிரதமர் மோடி விளக்கம் அளித்தார். பொன் பரப்பி சம்பவங்கள் தமிழ் இனத்திற்கே பெரும் அவமானம் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கமல்ஹாசன் தன் ட்விட்டர் பக்கத்தில் மருதநாயகம் படத்திற்காக இளையராஜாவும் அவரும் சேர்ந்து எழுதிய பாடலை குறிப்பிட்டு, அந்த பாடல் 300 வருடங்களுக்கு முன் நடந்த சமூக அநீதிகளை நோக்கும் பாடல் என்று பதிவிட்டுள்ளார். இன்று மனம் பதைக்கும் பொன்பரப்பி சம்பவங்களுக்கும் அப்பாடல் பொருந்தி போவது தமிழ் இனத்திற்கே பெரும் அவமானம் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக தலைவர் ஸ்டாலின் மே 1 முதல் 8 வரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரையாற்ற உள்ளார். இதுகுறித்து திமுக தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மே 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மே 4 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மே 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் சூலூர் தொகுதியில் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து பரப்புரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 7, 8 ஆகிய தேதிகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்து பரப்புரையாற்ற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கலவரத்தை தூண்டிவிடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வருகை புரிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்ட ஸ்டாலினை சந்தித்து பாராட்டும் நன்றியும் தெரிவிக்க வந்ததாக கூறினார். வேலூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலை நடத்தாமல் ஆம்பூர், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தியது தேர்தல் ஆணையத்தின் ஒருதலைபட்சமான முடிவு என வைகோ குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவதற்காக அனைத்து தொகுதிகளுக்கும் தன்னுடைய முழுமையான நேரத்தை வழங்கி முனைப்பான பணிகளிலே ஈடுபட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்னுடைய ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகளுக்கும், திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாராட்டும் நன்றியும் தெரிவிப்பதற்காக வந்து சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். 40 நம்மது என்று சொன்னதில் ஒரு தொகுதியில் தேர்தல் நடைபெறவில்லை. அந்த தேர்தலை நடத்தாமலே ஆம்பூர், குடியாத்தத்துக்கு தேர்தல் நடத்தியது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒருதலைபட்சமான முடிவு. அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் தலித் மக்கள் தாக்கப்பட்டதற்கும் வீடுகள் சூறையாடப்பட்டதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தோல்வி பயத்தால் பாமக மற்றும் இந்து முன்னணியினர் பொன்பரப்பியில் தலித் மக்கள் வீடுகளை சூறையாடியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
பல வாக்குச்சாவடிகளில் பாமக பாஜகவினர் வாக்களிக்க வந்தவர்களை மிரட்டியிருப்பது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கீழ் விசாரத்தில் பாமக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்தபோது துணை ராணுவ படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி கலைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டியில் வாக்குச்சாவடியில் கைப்பற்றி கள்ள வாக்கு போடப்பட்டுள்ளது அம்பலமாகி உள்ளதால் அங்கு மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் NT திவாரின் மகன் கொலை தொடர்பாக வழக்கு பதிந்த காவல்துறையினர் அவர் குடும்பத்தினரிடம் விசாரித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரகண்ட் மாநிலங்களின் முன்னாள் முதலமைச்சரும் ஆந்திர மாநில முன்னாள் ஆளுநருமான NT திவாரின் மகன் ரோஹித் சேகர் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் இறந்து கிடந்தார். 40 வயதான அவர் மாரடைப்பால் இறந்ததாக முதலில் கூறப்பட்டது. இருப்பினும் சந்தேகம் எழுந்ததை அடுத்து அவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டுள்ள கூராய்வு அறிக்கையில் ரோஹித் சேகர் முகத்தில் தலையணையால் அமுக்கப்பட்டதால் மூச்சு திணறி உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரோஹித் சேகர் குடும்பத்தினர் மற்றும் வீட்டு பணியாளர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரோஹித் சேகர் NT திவாரின் மகன்தான் என கூறியதை அவர் ஏற்றுக்கொள்ளாததை அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மரபணு சோதனை நடத்துவதற்கு முதலில் இரத்த மாதிரி கொடுக்க மறுத்த NT திவாரி பின்னர் கொடுத்து உதவினார். 6 ஆண்டு சட்ட போராட்டத்திற்கு பின்னர் ரோஹித் சேகருக்கு தந்தை NT திவாரி தான் என 2014ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட திவாரி தனது 88வது வயதில் ரோஹித் சேகரின் தாய் உஜ்வாலாவை திருமணம் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்ற திவாரின் மகன் என நிலைநாட்டிய ரோஹித் சேகர் தலையணையால் அமுக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதன் பின்னணியில் பெரிய சதி இருக்கலாம் என கூறப்படுகின்றது. இதனால் காவல்துறை பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. இந்தியாவில் 12 புதிய அணு உலைகள் நிறுவ திட்டமிட்டுள்ளதாக அணுசக்தி துறை தலைவர் KN லியாஸ் கூறியுள்ளார். மின் உற்பத்திக்காக இந்தியாவில் புதிதாக 12 அணு உலைகள் நிறுவப்படும் என்று ரஷ்யாவில் கடந்த கண்காட்சியில் பங்கேற்ற இந்திய அணுசக்தி துறை தலைவர் KN வியாஸ் கூறியுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கோச்சி நகரில் அண்மையில் 11வது சர்வதேச அணுசக்தி துறை கண்காட்சி நடைபெற்றது. ரொசாட்டம் என்ற அமைப்பின் ஆதரவுடன் நடந்த இந்த கண்காட்சியில் 74 நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் உட்பட 3600 பேர் கலந்து கொண்டனர். இந்த சர்வதேச கண்காட்சியில் இந்திய அணுசக்தி துறை தலைவர் KN வியாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அணுசக்தி தூய்மையானது மட்டுமல்ல, சாமானியர்களின் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடியது என்று கூறினார். தற்போது இந்தியாவில் கனநீர் கொண்டு இயங்கும் 18 அணு உலைகள் செயல்பாட்டில் இருந்து வருகின்றன. மேலும் கனநீர் அடிப்படையிலான 10 புதிய உயரழுத்த அணுமின் உலைகளை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளார் என்று கூறினார். அதோடு மெல்நீர் அடிப்படையில் செயல்படும் புதிய 2 அணு உலைகளை அமைக்கவும் திட்டமிட்டு வருவதாகவும் வியாஸ் தெரிவித்தார். தலைமை நீதிபதி மீதான பாலியல் புகாரை விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு நீதித்துறையின் சுதந்திரமான செயல்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஊடகங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாயிடம் உதவியாளராக பணியாற்றிய பெண் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறியிருந்தார். இது தொடர்பாக 4 ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. நீதித்துறையின் சுதந்திரத்துடன் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என சொலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். இதையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, சஞ்சய் கண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரித்தது. அப்போது தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்த ரஞ்சன் கோகாய் இந்த குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என்று தெரிவித்தார். நீதித்துறையின் சுதந்திர செயல்பாடு தீவிர அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையை சீர்குலைக்க மிகப்பெரிய சதி நடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. அதே நேரத்தில் நீதித்துறையின் சுதந்திரத்தை காக்கும் வகையில் ஊடகங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஈஸ்டர் திருநாளை ஒட்டி கிறிஸ்துவ மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினத்தை கிறிஸ்துவ மக்கள் ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடி வருகின்றனர். உலகமெங்கும் நாளை ஈஸ்டர் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனித நாளில் உலகமெங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையட்டும் என்றும் சகோதரத்துவம் தலைக்கட்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களிடையே சமய நல்லிணக்கமும் வாழ்வில் மறுமலர்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் இந்த ஈஸ்டர் திருநாள் அமைந்திட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஈஸ்டர் திருநாளில் அன்பும் இரக்கமும் அனைவரிடமும் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மத இன மொழி வேறுபாடுகளை மறைந்து பகைவர்களுக்கும் அருளும் பண்பு மனிதர்களிடையே மிளிரவும் அனைவரும் அமைதி சமாதானத்தோடு மகிழ்ச்சியாக வாழ இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நெஞ்சில் உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
சென்னை அடுத்த மாதவரத்தில் தனியார் ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தில் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயிலிருந்து சேதமடைந்துள்ளன. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த அருணாச்சலம் என்பவருக்கு சொந்தமான ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தில் கிடங்கு மாதவரம் MRH சாலையில் அமைந்துள்ளது. குழந்தைகள் விளையாட்டுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் இந்த நிறுவனத்தின் குடோனில் இன்று காலை திடீரென தீப்பிடித்துள்ளது. குடோனில் ஒரு பகுதியில் ஏற்பட்ட தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் பரவியதால் ஊழியர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனம் சென்ற தீயணைப்பு துறையினர் 4 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து சேதமடைந்தன. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் வாழை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்துள்ளன. பயிரிடப்பட்டிருக்கும் வாழை மரங்களை காட்டு யானைகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 150க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்தனர். யானைகளை காட்டுக்குள் விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே துணிக்கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 50 சவரன் நகை மற்றும் 7 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அத்திக்கானூர் பகுதியை சேர்ந்தவர் ஜெயராமன். துணிக்கடை நடத்தி வரும் இவர் தனது மகன் மேற்படிப்பு விஷயமாக குடும்பத்துடன் சென்னைக்கு சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய அவர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்ததில் பீரோவில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 50 சவரன் தங்க நகை மற்றும் 7 கிலோ மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை செங்குன்றம் அடுத்த அழிஞ்சுவாக்கம் பகுதியில் வசிப்பவர் வாசுதேவன். வழக்கறிஞரான இவர் தனது தாயாருக்கு திதி கொடுப்பதற்காக குடும்பத்துடன் ஊர் சென்றிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவை உடைத்து 20 சவரன் தங்க நகை, 1/2 கிலோ எடையுள்ள வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 35,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மீஞ்சூர் பகுதியில் வசிப்பவர் நகைக்கடை உரிமையாளர் ஹேமச்சந்திரன். இவர் குடும்பத்துடன் திருப்பதி கோவிலுக்கு சென்றிருந்தார். திரும்பி வந்து பார்த்தபோது உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 70 சவரன் நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சென்னையில் கஞ்சா விற்பனை ஈடுபட்ட 9 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை டிபி சந்திரம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அப்பகுதி சோதனை நடத்திய அதிகாரிகள் குடிசை மாற்று வாரிய கட்டிட வளாகத்திற்குள் கஞ்சா விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்தனர். மேலும் கஞ்சா விற்பனை செய்த ஞானசேகரன், கீர்த்திவாசன் உட்பட 9 பேரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 1 கிலோ கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து சென்னையின் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் ராஜேந்திரன் மற்றும் உதவி ஆணையர் ஜெகதீசன் தலைமையில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். தொடர் விடுமுறையின் எதிரொலியாக கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தொடர் விடுமுறை என்பதாலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் 2ஆம் நாளாக கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் அலைமோதுகின்றனர். பல தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதால் அறைகள் கிடைக்காமல் தங்கள் வாகனங்களிலேயே பொழுதை கழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாற்றுப்பாதைகள் இல்லாததால் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் தங்கும் விடுதிகளின் கட்டணமும் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். கேரளாவில் ஆற்றில் விழுந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஜோடி அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த வீடியோ வைரலாக பரவி வருகின்றது. திருமணத்திற்கு முன்பாக தற்போது நிச்சயிக்கப்பட்ட ஜோடிகள் பிரஷீட் எனப்படும் திருமணத்துக்கு முன்பாகவே பல இடங்களுக்கு ஜோடியாக சென்று புகைப்படம், வீடியோ எடுத்துக்கொள்வது பரவி வருகின்றது. இந்நிலையில் கேரள மாநிலம் பம்பை ஆற்றில் படகு சவாரி செய்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஜோடி புகைப்படம் எடுக்கும்போது திடீரென படகில் இருந்து தவறி விழுந்துள்ளனர். அந்த பகுதியில் ஆழம் குறைவு என்பதால் அந்த ஜோடி உயிர் பிழைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் ரயில் முன் பாய்ந்து மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் துறைமுகத்தை அடுத்த கோதண்டராமபுரம் பகுதியை சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவரது மகள் காவியா முத்துநகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார்.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருந்தார். இந்நிலையில் நேற்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தேர்ச்சி பெற்ற காவியா 600 மதிப்பெண்களுக்கு 244 மதிப்பெண்கள் எடுத்திருந்தார். இந்நிலையில் மதிப்பெண் குறைவானதால் மனமுடைந்த திவ்யா கடலூரில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் சாலையோர கடை நடத்தி வந்த நபரை 4 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். சென்னை அடுத்த திருநீர்மலை சாலையில் அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகின்றது. இங்கு எந்நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருகின்றது. இங்குள்ள சாலையோரத்தில் சீனிவாசன் என்பவர் பன்றி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இப்பகுதிக்கு வரும் குடிமகன்கள் சீனிவாசன் நடத்தி வரும் டேபிளின் மேல் வைத்து மது அருந்தினர். இதில் தட்டி கேட்டபோது சீனிவாசனுக்கும் மது பிரிவுகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது சீனிவாசன் மது குடிக்க வந்தவர்களை கம்பியால் தாக்கியதாக தெரிகின்றது. இதையடுத்து ஆத்திரமடைந்த போதை ஆசாமிகள் மேஜைக்கு அடியில் இருந்த இறைச்சி வெட்டும் கத்தியால் சீனிவாசனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். அருகில் இருந்தவர்கள் இக்கொலை குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையில் ஈடுபட்ட தீனா, பார்த்திபன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து நாசமாகின. தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, சாமியாபுரம் பகுதியில் திடீரென சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதில் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் வேருடன் சாய்ந்தன. கோடையில் கடும் வறட்சியிலும் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி காப்பாற்றிய வாழை மரங்கள் முற்றிலுமாக சேதமடைந்ததை கண்டு விவசாயிகள் கடும் வேதனைக்குள்ளாகினர். வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் முதியவரின் இறப்பின் போது கதறி அழுதவர்களை குரங்கு ஒன்று கட்டியணைத்து சமாதானம் செய்த வீடியோ வைரலாகி வருகின்றது. கர்நாடக மாநிலம் நார்கன் பகுதியை சேர்ந்த தேவேந்திரப்பா என்ற முதியவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் ஊர் மக்களும் மற்றும் உறவினர்களும் அழுது கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த அனுமன் மந்தி வகையை சேர்ந்த குரங்கு ஒன்று வீட்டிற்குள் அழுது கொண்டிருந்த பெண் ஒருவரின் தலையை ஆதரவாக தடவி கொடுத்து கட்டியணைத்து ஆறுதல் கூறியது. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் பூர்வா விரைவு ரயிலின் 12 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் இருந்து டெல்லிக்கு பூர்வா விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூர் அருகே ரூமா என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ரயிலின் 12 பெட்டிகள் திடீரென தண்டவாளத்தை விட்டு கீழிறங்கின. இவற்றில் 4 பெட்டிகள் கவிழ்ந்தன. இதனால் நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு இருந்தனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்த ரயில்வே துறையினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பயணிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தடம் புரண்ட ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்ட 900 பயணிகள் மற்றொரு ரயிலில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று மாலைக்குள் அந்த தடத்தில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கும் என்று கோட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார்.